ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் திருச்செந்தூர் முருகன் பேசுவேன் தங்கமே. முழு நம்பிக்கையோடு கேள். எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பது கிடையவே கிடையாது. உன் வழியில் சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்கு மட்டுமே. இப்போதிருக்கும் நிலை கூடிய விரைவில் மாறப்போகிறது. கலங்கக்கூடாது. இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை வைத்து செல்கிறாய்தானே, நிச்சயமாக நல்லது நடக்கும். உன்னுடைய பாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாதாகவும் வாழ்க்கையின் நெருக்கடியாக இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய். துக்கமும் துயரமும் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய், ஆனால் உன்னால் முடியவில்லையே. என் செல்வமே, என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வா. அங்கு என் ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும். நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகன் ஏதாவது ஒரு வழி காட்டுவேன். அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு ஒரு வழி சொல்லுவேன். என்னுடைய வார்த்தையை முழுவதுமாக நம்பு. உன்னுடைய பாரம் என் பாதத்தில் உள்ளது. வளமோடு வாழ இந்த திருச்செந்தூர் முருகனின் ஆலயத்திற்கு வா. என் செல்வமே, ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோ. நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவேன். கலக்கமடையாதே. இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும், நீ கலக்கமடையக்கூடாது. ஏன்னா உன்னை காப்பதுதான் என் முதல் கடமை. எந்த செயலை தொடங்கும் முன் இந்த முருகனை நினைச்சிக்கோ. எது நல்லது, எது கெட்டது, எது சரியா தவறா என்று எடுத்து சொல்வேன். உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு சொல்வேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் அசரீரியாக கேட்டாலோ யார் வாயிலிருந்து வந்தாலோ அது திருச்செந்தூர் முருகன் என்று நினைச்சிக்கோ. சதா சர்வ காலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என் நாமத்தை நீ கூறினால் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவேன். என்னையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும், என் பெயரையே உச்சரித்து கொண்டிருக்கும் உதடுகளையும், என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சுக்களையும், என் நாமத்தையே சுவையென கூறும் உன் நாக்கையும், என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் செல்வமே, என்னை நம்பிவிட்டால் உனக்கானதை நிச்சயமாக செய்து விடுவேன். உனது வேண்டுதல்கள், கோரிக்கைகள், பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நிறைவேறப் போகிறது. அதற்கான காலம் இதோ நெருங்கி வந்து விட்டது. நீ தயாராக இரு அதை பெறுவதற்கு. உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது. அதை உருவாக்கிவிட்டேன். உன் முருகனின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய். அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும். அந்த நபரிடம் பேசும்போதே உன் முருகன்தான் நான் காட்சியளிக்கிறேன் என்று உணர்ந்து சந்தோஷப்படுவாய். தேவையான சமயத்திலெல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உதவி புரிவேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன்? உன்னை என் கூடவே நடத்தி செல்வேன். கவலைப்படாதே, உன்னை என் கூடவே நடத்தி செல்வேன். உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழிநடத்தி செல்வதும் இந்த திருச்செந்தூர் முருகன் கடமைதானே. என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய். ஏன்னா தர்மம் தலை காக்கும் தங்கமே. 4 பேருக்கு நீ நல்லது செய்தால் உனக்கு 10 மடங்கு நன்மை தேடி வரும். உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி காண்பிப்பேன் இந்த முருகன். நீ மகிழ்ச்சியுடன் வாழவிதான நான் ஆசைப்படுவேன். நீ நலமோடு வளமோடு வாழ இந்த முருகனின் ஆசீர்வாதம் என்றும் இருக்கும், எப்போதும் இருக்கும், எந்த நேரத்திலும் இருக்கும். நிச்சயமாக இன்று இரவுக்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு காத்திரு. வாழ்க்கையில் நீ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் தங்கமே.
ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் ஜெயிக்க முடியும் என்று நீ நம்பணும். ஆனால் அந்த முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். உன் கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் மனதை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள். நீ நினைக்கும் எண்ணம் உயர்வாக இருக்கணும். சாதிக்கணும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் சாதனை புரிவது மிக 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 சுலபமான காரியம். மனதில் உள்ள காயங்களுடன் நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல. தெரியும் தங்கமே, எவ்வளவு கொடியது என்று உன் முருகனுக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு எந்த காரியமும் பெரிதாக தெரியவில்லை. உன் சமாளிக்கும் திறமையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். உன் பொறுமையை நினைத்து உன் முருகன் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு 2 வழிகள் தான் உள்ளன. அதை தெரிஞ்சுக்கோ. ஒன்று, சூழ்நிலையை மாற்று. இல்லைன்னா சூழ்நிலைக்கேற்ப நீ மாறிக்கோ. உன் தகுதியை நீயே தீர்மானித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று கற்றுக்கொள். உன் முருகன் உனக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்பேன், பாதுகாவலப்பனாக இருப்பேன். உன்னை அரவணைத்து கொண்டு செல்வேன். உன்னை வழிநடத்தி செல்வது இந்த முருகன் மட்டும்தான். இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு பொன்னான காலம்தான். உனக்கு மகிழ்ச்சி பாதையை அமைத்து கொடுத்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப் போகிறாய்? எழுந்திரு தங்கமே. அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்பது தெரிந்தது தானே. புதிதாகவா நீ பார்க்கிறாய்? இல்லை. இதை உணர்ந்து தெரிந்த போதும் அவர்களுக்காக இன்னும் உன் நொடிகளை செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் நொடிகளை செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மனம் ரணத்தால் கொதித்து போய் உள்ளது என்று எனக்கு தெரியும். ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய், இல்லை துடிக்கிறாய். உனக்கென்று ஒரு நாள் வரும் தங்கமே, பொறுத்திரு. அது இன்று இரவுக்குள் கிடைத்துவிடும். நிச்சயமாக உனக்கென்ற நாள் இன்று இரவுக்குள் வந்துவிடும். பொறுத்திரு, காத்திரு, மகிழ்வோடு எதிர்பார்த்து காத்திரு. வேதனையில் இருக்காதே. இப்போது நீ புலம்பி என்ன பயன்? மற்றவர்கள் திருந்தாத ஜென்மங்கள் என்று நினைச்சுக்கோ. அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ சிரி, அவர்களுக்காக அழு, அவர்களுக்காக வருத்தப்படு, அவர்களுக்காக உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ தங்கக்கூடாது. அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களை பற்றி துளியும் யோசிக்காதே. வேண்டாம். உன் கோபம் நியாயமானது தான், ஆனால் அது வேண்டாமே. உனக்கு நல்லதுக்குத்தான் சொல்வேன். அது உன்னையும் உன் சந்தோஷத்தையும் உன் நிம்மதியையும் சிரிப்பையும் தொலைத்து விடும். உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டவே வேண்டாம். அனைத்தும் என்னிடம் விட்டுவிடு. இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான். இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். நான் அதை அமைத்து தருவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.